திமுக ஆட்சியில் 40% விலைவாசி உயர்ந்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்த விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கையினை பெற்றோம். கொரோனா தொற்று நோய் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்ட போது கூட வரிகளை உயர்த்தாமல் விலைவாசி உயரவே இல்லை. ஆனால் தற்போது 40% அளவிற்கு விலைவாசி உயர்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்று கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள் மற்றும் எண்ணற்ற கலைக்கல்லூரிகளை வழங்கி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டோம். இதனால் உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கை 32% இருந்து 52% உயர்ந்தது. ஒரே ஆண்டில் மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி காட்டினோம். தற்போதைய திமுக ஆட்சியில் 2.54 லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. கடன் சுமைதான் அதிகரித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் பல நிறைவேற்றி ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தினோம். ஆனால் தற்போது திட்டங்களை மட்டும் அறிவித்துவிட்டு குழுக்களை அமைத்து விடுகின்றனர். இதனால் தொடர்ந்து செயல்படுத்துவது இல்லை. இதனால் எல்லா திட்டங்களும் பாதியிலேயே இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக்குமார், தமிழ்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடைபெறுந்த வணக்கத்திய திட்டங்களை இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்ற பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குறிப்பாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மொழியில் கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் இந்திய அளவில் எந்த ஒரு மாநிலமும் இப்படிப்பட்ட சாதனையை படைத்ததில்லை. அந்த சாதனையை படைத்தது அதிமுக அரசாங்கம் தான். அது மட்டுமல்ல, 6 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்ட மக்களுக்கு நிர்வாக வசதி செய்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதோடு 4 ஆண்டு காலத்தில் 6 சட்டக் கல்லூரியை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். IT கல்லூரி கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக சொல்லுங்க சொன்னால், எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறக்கின்றதோ அந்த மாநிலம் உச்ச நிலையாலும் அதற்கு அடித்தளமாக விளங்குவது கல்வி. இதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதனால் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு, எனக்கு முன்னாலே சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி 10 ஆண்டு காலத்திலே சிறப்பான ஆட்சி கொடுத்ததன் விளைவாக கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவர் சேர்வர்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகர வரை சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 132 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வரி உயர்வு, கடைவரி உயர்வு, அதோட குடிநீர் வரி உறவு, அதுக்கு மேல் குப்பை வரியும் போட்டு விட்டார்கள்.
வரி வரி என்று வரி மேல் போட்டு வரி மேல் மக்கள் மீது போட்டு பெரும் சுமையை சுமத்திய அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறபடி அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் கடின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. சரியான நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் இருந்த காலத்திலே அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலும் விலைவாசி உயராமல் மக்களை பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைய தினம் இல்லை 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது. கடுமையான மக்கள் பாதிக்கிறார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்றது நகரம் வரை இன்றைக்கு ஏழை மக்கள் இந்த விலைவாசியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேம்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனை தூள் தூளாக நொறுக்கி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வரை சென்று தீர்ப்பு. இது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. தெய்வ குலம் உள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமையாப்பதை போல இதை புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் காத்தார்கள். இருவரும் தலைவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது. எவரேனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழித்து போய்விடுவார்கள். ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நினைச்சு பாருங்க. அன்றைய தினம் இதே வாய்தான் ஓபேக் மோடின்னு சொல்லிச்சு. இன்றைய தினம் அதே வாய்தான் வெல்கம் மோடி என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன? மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். 52 குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின்.